வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் பிடிக்காது அப்படின்னாக்கா தலைமை ஸ்கிப் பண்ணிங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஹை பண்ணிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதையும் தாட்டி விட்டுக்கோங்க. ஓகே, அண்ட் நோ ஹேட் அண்ட் ஹர்ட் கமெண்ட்ஸ், இது ஜஸ்ட் ஸ்டோரி, அவ்வளோதான். அண்ட் இது பர்சனலாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இப்போது ஒரு பேஸ்மெண்ட் தான் காட்டுறாங்கடா. அந்த பேஸ்மெண்ட் வந்து இந்த இந்த மாஃபியாஸ் எல்லாம் வந்து நிறைய ஷிப்மெண்ட் டீலிங்ஸ், அதனுடைய மாஃபியாஸ் வந்து இந்த மாஃபியா டீலர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மீட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிளேஸ் தான் காட்டுறாங்க. அந்த மாதிரி பிளேஸில் ஒரு ரூம் ரொம்ப ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. ஒரே ஒரு சேர் மட்டும் போட்டிருக்காங்க சென்டரில். அந்த சேருக்கு அதில் வந்து ஒரு பர்சனை கட்டி வச்சுருக்காங்க. அந்த பர்சனுக்கு மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் மாதிரி ஒரு பல்ப் மட்டும்தான் எரியுது. மற்றபடி அந்த ரூம் ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்குது. அண்ட் இப்போது அந்த பர்சனுக்கு முன்னாடி இன்னொருத்தர் அப்படியே சேர் போட்டுட்டு ஒரு மாதிரி ஒரு கிங் மாதிரி அப்படியே ஒரு கையில் வந்து ஒரு சிகரெட்டு அண்ட் இன்னொரு கையில் ட்ரிங்க்ஸ் உட்காந்துக்கிட்டு அப்படியே ரொம்ப மிரட்டுற மாதிரி இல்லை, ரொம்ப கூலாகவே ஒரு மாதிரி கெத்தாக ஒரு பயம் இல்லாமல் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்ட பாடி கார்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு என்னுடைய டீல் பற்றியே நீ என்னுடைய இனிமைக்கிட்ட சொல்லியிருப்ப. என்னை விட அந்த ஃபெலிக்ஸ் உனக்கு அவ்வளோ பணம் கொடுத்துட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த முன்னாடி இருக்க பர்சனுக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த பேச்சில் பயத்தை காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் காட்டிகிட்ருக்காரு. இன்னும் அந்த பர்சனாக அப்படியே பயந்துக்கிட்டு சாரி சார் விட்டுருங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயத்தில் கத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன கற்றுனாலும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னா உனக்கு எவ்வளோ தைரியம் எவ்வளோ துணிச்சல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நைஃப் எடுத்து அங்கே அப்படின்ட்டு ஒரு லைட்டாக வந்து அந்த ஸ்கின் பீல் ஆகிற மாதிரி கட் பண்ணேன். அப்படியே பிளட்டு ஊற்றிக்கிட்டு வருது. வலியிலையா கத்திகிட்ருக்கான். இதில் கரண்ட் ஷாக் வேறு. அப்படியே வந்து அந்த வோல்டேஜ் இருக்கும் இல்லையா, அந்த வோல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் அவ்வளோதான் உயிரே போகிற மாதிரி கத்திகிட்ருக்காங்க அந்த பாடி கார்டு. இந்த பக்கம் நம்ம டேவா அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு கெத்தாக உட்காந்துட்டு, இது உனக்கு தேவை தான், என்கிட்ட விசுவாசமா எனக்கு கீழே எனக்கு பாடி கார்டாக நீ இருந்த வரையும் நான் உன்னை நல்லா வந்து கவனிச்சுக்கிட்டேன், உனக்கு ஒரு குறையும் இல்லாமல். நீ எப்போ எனக்கு எதிரியாக மாறினியோ அன்னையோட என் கவனிப்பு முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து அந்த பாடி கார்டை வந்து நம்ம பனிஷ் பண்ணிகிட்டு இருக்க ஃபோன் கால் ஒன்று வருது. அது ரிங்டோன் பார்த்ததுமே அவ்வளோதான். நம்ம டேக்கல்ல என்னவோ ஏதோ அன்னிட்டு அடித்து பிடிச்சி வந்து ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியே ஓட அந்த காட்ஸ்கிட்டே சொல்லிட்டு தான் போகிறாரு, பார்த்துக்கோங்க அவனுக்கு இன்னும் பனிஷ்மெண்ட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வெளியே ஓடுறாரு. அப்படியே வந்து அந்த காட்ஸ் அப்படியே இவ்வளோ நேரம் ஸ்டாச்சு மாதிரி நின்றுருந்தவங்க இப்போ வந்து அவங்க வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம வெளியே வந்தார் இல்லையா, அவர் அப்படியே வந்து அவருக்கா கை காலெல்லாம் ஈஸ்வர் ஆகுது, ஆத்தாடி அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வைக்க ஹலோன்னு கூட இன்னும் சொல்லலை, அப்படியே அட்டன் பண்ணி காதில் தான் வைக்கிறாரு. அதுக்குள்ளே அந்த பக்கம் இருந்து சவுண்டு, லூசு மாமா எருமை மாட அறிவு இருக்கா இல்லையாட உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கத்த. ஆக்சுவலி இங்கே இருக்கிறது நம்ம தான் மாஃபியா. இந்த சீரியஸில் நம்ம வந்து மாஃபியா. நம்ம டேவுடைய ஒய்ஃபு நம்ம ஜேகே தான் கத்திகிட்ருக்காரு. லூஸு பைத்தியம் அரமெண்டல், நான் சீக்கிரம் வரணுன்னு தானே சொல்லிட்டு போனேன், ஏன்டா இன்னும் நீ வீட்டுக்கு வரல, நீ மட்டும் இன்னும் 5 நிமிஷத்தில் நீ வீட்டில் வந்து நிற்கலன்னு வச்சுக்கோயேன், உனக்கும் என் வயதில் வளர உன் பிள்ளைக்கும் உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, எங்கள் 2 பேருக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு நான் டைவர்ஸ் சூப்பரில் கையெழுத்து போடுறோம்டா லூஸு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜேகே கத்த. என்ன பேபி என்னம்மா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம வந்து அப்படி பம்மிக்கிட்டு பேச, என்ன பேசுகிற, நீ என்ன சொன்ன, 1/2 மணி நேரத்தில் நான் வந்துடுவேன், 1/2 நாளில் வந்துடுவேன்ட்டு எது கதையெல்லாம் கட்டிட்டு போனால் எனக்கு தெரியாது, நீ இன்னும் 5 நிமிஷத்தில் இங்கே வந்து நிற்கிற, இல்லைன்னு வச்சுக்கோ டைவர்ஸ் தான், பிரேக்கப், வைடா ஃபோனை மூடிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கத்திட்டு வைக்க, அது பேபி அப்படிங்கிற மாதிரி நம்ம டேவும் கத்திட்டு இப்போ அப்படியே பின்னாடி சிரிக்கிற சவுண்டு கேட்குது. அப்படின்ட்டு சிரிப்பு சவுண்டு கேட்க அப்படியே நம்ம காண்டாயிட்டு திரும்பி பார்க்க,
மாப்பிள்ள பிரேக்கப்பா டைவர்ஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின்னு கேட்க அவ்வளோதான் நம்ம டேக்கெல்லாம் செம்மையாக காண்டாயிடுச்சு எரும மோடு அப்படின்ட்டு நம்ம டே வந்து திட்ட ஆரம்பிக்க இப்போது உள்ளேருந்து ஒரு பாடி கார்டு வெளியே ஓடி வராங்க. பாஸ் பாஸ் ஜிமின் பாஸ் அப்படின்ட்டு. ஜிமினா என்னடா அப்படின்ட்டு திரும்பி பார்க்க உங்களுக்கு ஃபோனு. எனக்கு என்ன ஃபோன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து அந்த ஃபோனை வாங்கி பார்க்க ஐயையோ பட்டுமா ஹலோ அப்படின்னா வீட்டுக்கு வரவில்ல சாவடிக்கிறவா உன்னை சாப்பாட்டில் விஷந்தாண்டி உனக்கு நைட்டு ஆட்டிக்கிட்டு வருவி அது இருக்கிறதுனால தானே வர நீ என்கிட்ட வா கல் எடுத்து அடிக்கிறவா உனக்கு நைட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. யாருன்னா நம்ம ஜிமினுடைய ஒய்ஃபு நம்ம சுகா. அவ்வளோதான் நம்ம ஜிமினுக்கெல்லாம் உயிரே போயிடுச்சு. ஐயோ பட்டம்மா டோன்ட் ஆங்க்ரிடி பட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் ஜிமின் சொல்ல என்ன ஆங்கிரி வாடா வா நீ எவ கூட அங்கே கூத்தடிச்சிட்டு இருக்க சொல்ல எவ கூட கூத்தடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுகா கத்த பட்டு நான் இங்கே பிளேஸில் இருக்கம்மா. என்ன பிளேஸில்? மாப்பியா பிஸ்னஸ் டீலிங் பிளேஸில். அதையே கட்டின்னு சாவு. அப்புறம் நீ எதுக்கு என்ன கட்டிக்கின? வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆகுது. வராத எதுக்கு வராத அங்கே நின்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சுகா வந்து செம்ம காண்டில் அப்படியே ஃபோனை வைக்க உனக்கும் பிரேக்கப்பு உனக்கும் டைவர்ஸ் தான் வைடா ஃபோனை அப்படின்ட்டு வச்ச. அவ்வளோதான் இந்த பக்கம் நம்ம டேக்கெல்லாம் சிரிப்பு தாங்கலை. நம்ம ஜிமினுக்கு அவ்வளோ தலையில் கையை வச்சுட்டே உட்காந்துக்கிட்டாரு. நான் எப்படி என் பொண்டாட்டியை சமாளிக்க அப்படின்ட்டு. இந்த பக்கம் நம்ம டேவா அப்படியே கொஞ்சம் பெருமூச்சு விட்டு நிற்க மறுபடியும் ஃபோன் கால். உனக்கும் என் பிள்ளைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கையெழுத்து போட்டு லூஸ் பையிலே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சவுண்டு வர நம்ம டேக்கு ஒன்றுமே புரியல. தலையும் புரியல காலும் புரியல. பேபி என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம டே சொல்ல. ஆமாம் என் வயத்தில் உன் பிள்ளை வளருது ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே அக்கறையே இல்லைல்ல. உனக்கு அந்த வேலை தானே முக்கியம். அங்கேயே கட்டின சாவு. அப்புறம் நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி தானே நீ என்ன கல்யாணம் பண்ண. அப்போ நீ வீட்டுக்கு வரவில்லை வாடா உனக்கு இருக்குது கச்சேரி. எங்கள் அப்பா கிட்ட சொல்லி இன்றைக்கி உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நம்ம ஜேக்கே அளவே ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான் நம்ம டேக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ பேபி அப்படிலாம் சொல்லாதம்மா சொல்லாதடி செல்லும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அப்படியே 6 சாவி எங்கடா அப்படிங்கிட்டு கத்திக்கிட்டு ஓடி வர. இது பக்கம் மாப்பிள்ள நானும் வரேன்டா ஐயோயோ என் பூனை புஜ்ஜு அப்படின்ட்டு அவருமே ஓடி வராரு. அப்படியே 2 பேரும் கார் எடுத்துகிட்டு வேகமாக 5 நிமிஷம் டைம் கொடுத்தாருல நம்ம ஜேக்கே. ஆயிடுச்சு 1/2 மணி நேரம் டிராஃபிக்கு. வீட்டுக்கு வர வீடு அப்படியே பார்க்க தலைகீழ இருக்குது. நம்ம சுகா வந்து வேறு இடத்துல இருப்பார். லைக் நம்ம ஜிமின் சுகா வேறு இடத்துல இருப்பாங்க. நம்ம டே குக் வந்து அவங்க மேன்ஷனில் இருப்பாங்க. நம்ம டே தான் அப்படியே உள்ளே வர வீடு அப்படியே தலைகீழ இருக்குது. அப்படியே அங்கங்கே அந்த ஹாலையெல்லாம் அப்படியே அந்த வேஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த ஃப்ளார் வேஸ் அங்கங்கே வந்து ஃப்ளார் எல்லாம் பிஞ்சு கிடக்கு. அந்த வேஸ் எல்லாம் அப்படியே உடஞ்சி கிடக்கு. டைனிங் டேபிள் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கள்ல அந்த மேலே அந்த கிளாத்தில் போட்டு எல்லாம் அப்படியே சதறி கிடக்கு. செம்மையாக வந்து அந்த ஹால் மாதிரியே இல்லை. ஒரு கலவர பூமி மாதிரி இருக்குது. மட்டேக்கா பக்கு பக்கு பக்குங்குது. அவ்வளோ பெரிய மாஃபியா மனுஷன் அப்படியே உள்ளே வர அம்மட்டு நடுக்கத்தோடு வர. அழகாக அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்கள பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க மெய்ட்ஸா பாஸ் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. எங்கே இருக்கான்? உங்கள் ரூமில் தான் பாஸ் பெட்ரூமில் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. அவ்வளோதான் நம்ம டேக்கு உயிரே போயிடுச்சு. ஆத்தாடி அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக பூனையாட்டு பம்மிக்கிட்டு படி ஏறி போக உள்ளே வந்து என்டர் ஆகிறதுக்கே அவ்வளோ பெரிய மாஃபியா இங்கி பிங்கி பாங்கினால போட்டுட்ருக்க. என்னதான் ஆன்சர் நோன்னு வந்தாலும் நம்ம உள்ளே போய் தானே ஆகணும் அப்படின்ட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு மெதுவாக கதவை திறந்துட்டு உள்ளே போகிறாரு. உள்ள நம்ம ஜேகேவா ஒரு மாதிரி கோவத்தில் தான் அப்படியே படுத்துட்டு இருக்காரு. கதவு திறக்கிற சவுண்டு கேட்டதுமே அப்படியே வந்து கண்ணு மட்டும் திரும்பி பார்க்குது. டோரை பார்த்ததுமே நம்ம டே தான் உள்ளே என்டர் ஆகுறாரு. வந்துட்டான் இப்போ அப்படின்ட்டு அப்படியே திரும்பி படுத்துக்க. ஐயோ பேபி ரொம்ப கோவமாக இருக்கு போலியே அப்படின்ட்டு நம்ம டே மெதுவாக போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு. ஏன்னா அவர் வந்து மாஃபியா பிளேஸில் இருந்தார் இல்லையா, அந்த பிளட்டு அது இது அந்த ஸ்டைன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும்ல, அதனால அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே மெதுவாக வர்ற நம்ம ஜேக்கே அந்த பக்கம் திரும்பி படுத்த பிள்ளை அப்படியே தான் படுத்துட்ருக்கு. நம்ம டேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே மெதுவாக பேபி அப்படின்ட்டு அப்படியே வந்து நம்ம ஜேக்கே பக்கத்தில் தான் உட்காராரு. இடியட் அப்படின்ட்டு திரும்பி மறுபடியும் படுத்துக்க. பேபி கோவப்படாதம்மா, எதுக்குமா இவ்வளோ கோவம் சொல்லு, கோவம் உடம்புக்கு ஆகாதும்மா அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக
பக்கத்தில் படுத்துட்டு அவருடைய கையை எடுத்துகிட்டு அப்படியே அப்படியே நம்ம ஜெய்க்கியோடைய அந்த ஹிப்பு கிட்ட தான் வைக்கிறாரு. கையிடுறா லூஸு இடியட், வந்துட்டா இப்போ பெருசாக பேசுகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஜெய்க்க திட்ட. பேபி அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, அப்படி தான் சொல்லுவேன், என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு மறுபடியும் எழுந்து உட்காந்து கத்த. கோவப்படாதம்மா, கோவப்படாத, படு படு படு, இந்த பக்கத்தில் படுத்துக்கோவா, ஷோல்டரில் படுத்துக்கோவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. நீ எழுந்திரிச்சு வெளியே போ, ரூமை விட்டு வெளியே போ, உன்னை யார் உள்ள வர சொன்னது, போ வெளியே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்க்கவா காண்டு கத்திட்டு இருக்காரு. பேபி அப்படின்ட்டு மெதுவான மட்டும் எழுந்து உட்கார. இப்போ மட்டும் எதுக்கு வந்தேன்? நான் 5 நிமிஷத்தில் தானே வர சொன்னேன். அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தானே வந்து நீ. உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லைல்ல. கல்யாணம் பண்ணும்போது மட்டும் நல்லா பார்த்துக்கிறேன், நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணேன். எங்கடா வரும்போதெல்லாம் நான் சாக்லேட் பிஸ்கட் ஐஸ்கிரீம் கேட்டேன்னு எங்கடா வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வரல தானே, ஏமாத்திட்டல நீ, அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்க்கவா அப்படியே அழுவே ஆரம்பிச்சிட்டாரு. மட்டேக்கா ஐயோ கடவுளே அப்படின்ட்டு அப்படியே தலைமலையே கையை வச்சிருச்சு புள்ள. எப்படி சமாளிக்கிறதுனே தெரில. பேபி கொஞ்சம் வேலைம்மா, உனக்கு என்னை விட அந்த வேலை தான் முக்கியம் இல்லை, போ அங்கேயே போ, நீ வராது, என்கிட்டயே வராதப்போ. பேபி இங்கே பார்த்தியா, உங்கள் அப்பாவுக்கு நம்ம 2 பேரும் முக்கியம் இல்லையா, வேலை தான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே வயிற்று பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மட்டே. என்னம்மா பேபி, என்ன பேபி சொல்லுங்க அப்படின்னு. ஆமாம் உனக்கு தெரியாதுல்ல, இப்போ சொல்கிறேன் பாரு, நாளைக்கு உனக்கு டைவர்ஸ் தான்டா. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் எங்கள் அப்பா கிட்ட, என் வயிற்றில் வர பிள்ளைக்கும் எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னுட்டு சொல்லிட்டேன். டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் என் பிள்ளையை நானே வளர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஜெய்க்கே சொல்ல. என்னது பேபியா? ஆமாண்டா லூஸு மாமா, பேபி தான், என் வயிற்றில் பேபி வளருது. என்ன பேபியா? என்னம்மா சொல்கிற? ஆமாம் உனக்கு தெரியாது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்ன ப்ரெக்னெண்ட்டா? ஆமாம். ஓ ஓ சந்தேகப்படுறிய நீ? என்ன சந்தேகப்படுறிய? எங்கே ஃபோனிங்க, என் ஃபோனிங்க அப்படின்ட்டு அப்படியே ஜேக்கே ஃபோனை தேட. ஐயோ சந்தேகம் இல்லைம்மா இல்லைம்மா இல்லை இல்லை நோ 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 அப்படின்ட்டு அப்படியே சமாதானப்படுத்து அப்படி கட்டி பிடிக்க. ஓ சந்தேகப்படுறல நீ, என்ன சந்தேகப்படுறல நீ? ஓ உனக்கு கன்ஃபார்ம் டைவர்ஸ் தான். போனால் போதும் சாரி சொன்னால் ஏற்றுக்கலான்னு நினச்சேன், ஆனால் உனக்கு கன்ஃபார்ம் டைவர்ஸ் தான். போடா கட்டி வர பிடிச்சிட்டு இருக்க, சீ லூஸு மாமா அப்படின்ட்டு நம்ம ஜேக்கே கத்திட்டு இருக்காரு. சரி 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 சரி, நான் சந்தேகப்படல, சும்மா தான் பேபியான்னு கேட்டேன். என் பேபிக்குள்ளே ஒரு பேபி இருக்கா அப்படின்ட்டு அப்படியே வயிற்று தடவை. சீ கையெடு, இது ஏன் பேபி, உனதெல்லாம் இல்லை. பேபி அது எப்படிம்மா நான் இல்லாமல் பேபி வரும் அப்படின்னா? ஆமாண்டா அப்படி தான் வந்துச்சு, நீ இல்லாமல் தான் பேபி வந்துச்சு, மறுபடியும் ஓடி போயிரு, இது ஏன் பேபி, உனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவா அப்படியே வயிற்று சேர்த்தி ப்ரொடெக்ட் பண்ணுறாராம் பேபியை. அப்படியே வந்து நம்ம ஜேகே அழுதுகிட்டே இருக்க, நம்ம டேவா அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிட்டு சாரிடா சாரிடா சாரிடி செல்லம் 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 அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி அப்படியே வந்து நிற்கலாம், அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இடியட், எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்கல, ஐ ஹேட் யூ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நம்ம ஜிகே சொல்லிகிட்டு இருக்காரு. ஓகே 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 ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்ட்டு நம்ம டேவா அப்படியே நெக்கில் தான் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் சமாதானப்படுத்துனதுக்கப்புறம் மெதுவாக நம்ம ஜெக்கியை திருப்பிட்டு அப்படியே அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி படிக்க வச்சுக்கிட்டு மெதுவாக கேட்குறாரு, என்னடா ஆச்சு செல்லம், எதுக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி அழுதிங்க, சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா. ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஆனால் நீ என்னை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டல அப்படின்ட்டு மறுபடியும் ஆரம்பிக்க. ப்ரெக்னெண்ட்டா? என் பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? ஐயோ எனக்கு தெரியாமல் எப்படி என் பேபி ப்ரெக்னெண்ட் ஆச்சு? என் பேபி ப்ரெக்னெண்ட் ஆகும்போது நான் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க. ஆமாம் நீ தான் வேலைக்கு போயிட்டியே, உனக்கு எப்படி தெரியும், அரமெண்டல் அப்படின்ட்டு. சரிம்மா யார் உனக்கு சொன்னது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னுட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்குறாரு. நானே கண்டுபிடிச்சேன். எப்படி? காலையிலேருந்து எனக்கு வாமிட்டு தெரியுமா, தலை சுற்றிக்கிட்டே இருந்தது, கூட நீ இல்லவே இல்லை தெரியுமா, லூஸ் மாமா பைத்தியம், அப்படியே விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கும்போதே விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு இல்லை, நீ எதுக்கு வந்த, அப்படியே போக வேண்டியது தானே அப்படின்ட்டு நம்ம ஜேகேவா நினச்சி கோவப்பட்டுட்ருக்காரு. சரிம்மா டாக்டர் வந்தாங்களா என்ன?
வந்தாங்க. என்ன சொன்னாங்க? எதுவும் சொல்லலையே. ட்ரிப்ஸ் போட்டாங்க. அவ்வளோதான். டானிக் எழுதி கொடுத்தாங்க, மாத்திரை எழுதி கொடுத்தாங்க, அப்புறம் போயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்கே சொல்ல, ஓ! அப்படின்ட்டு சரிம்மா சரிம்மா ஒரு 5 நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னா, முடியாது. சரி 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 தூங்கு தூங்கு தூங்கு. டேப்லெட் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி டாக்டர் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா சொன்னாங்க. இல்லையே. அப்போ வேறு யாரும்மா சொன்னாங்க? நானே இதை கண்டுபிடிச்சா? பாரு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தலை சுத்தமாக வாமிட் வருமா? யாரும்மா சொன்னது? அர்ஜுமா சொன்னாங்க. ஓ! எனக்கும் அதே தானே வந்துச்சு. தலை சுத்தல், வாமிட்டு. அதனால நானே வந்து கண்டுபிடிச்சிக்கினேன் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன்னுட்டு. அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம டேக்கா ஒரு பக்கம் ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது நம்ம ஜேகே பேசுகிறது. இன்னொரு பக்கம் சிரிப்பாகவும் வருது. ஐயையோ இன்னும் என் குழந்த பிள்ளை குழந்தையாட்டமே இருக்குதே அப்படின்ட்டு. சரிம்மா சரிம்மா என் பேபிக்கு இந்தா அப்படின்ட்டு நம்ம டே வந்து நம்ம ஜேகே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டொமக்கு ஒரு கிஸ் பண்ணுறாரு. உனக்கு ஒரு கிஸ்ஸு, என் பேபிக்கு ஒரு கிஸ்ஸு, இப்போ தூங்கலாமா அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக நம்ம ஜேகே தலையை அப்படியே செஸ்ட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து தடவி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியே வந்து நம்ம ஜேகேவும் தூங்கிட்டாரு. அவர் அப்படியே தூங்கினதுக்கப்புறம் மெதுவாக படுக்க வச்சுட்டு எந்திரிச்சு வெளியே வந்து அந்த மைடெல்லாம் கூப்பிட்றாங்க. என்ன ஆச்சு ஜேகேக்கு அப்படின்னா, இந்த மாதிரி தான் சார் காலையிலேருந்து சார் வந்து எதுவுமே வந்து சாப்பிடவே இல்லை, வாமிட் பண்ணிக்கிட்டே இருந்தார், தலை சுற்றுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டாக்டரை வர சொல்லி கேட்டோம். அவங்க வந்து கொஞ்சம் லோ சுகர் அப்படின்னாங்க. அப்படின்ற மாதிரி அந்த மைட் சொல்ல, வேறு ஏதாவது பிரச்சனையா? வேறு எதுவும் இல்லை சார், லோ சுகர் தானே, அவனுக்கு எது ஃபுட்டு கொடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நம்ம கேட்குறாரு. கொடுத்துட்டோம் சார், அவங்க சாப்பிட்டாங்க, நம்ம சார் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, நான் இல்லாத போது அவனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்ட்டு அவங்களுமே போயிருப்பாங்க. மறுபடியும் நம்ம அப்படியே மெதுவாக நம்ம ஜேகே பக்கத்துலேயே வந்து படுத்துக்கிட்டு மெதுவாக அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே இருக்காரு நம்ம ஜேகேவை. அண்ட் அன்னைக்கு டே அப்படியே முடியுது. இந்த பக்கம் நம்ம ஜிமீன் போனார் இல்லையா, அவ்வளோதான். நான் ஜிமீனுக்கு அடி பொழந்து எடுத்துட்டாரு நம்ம சுகாவெல்லாம். என்கிட்ட எதுக்கு வர்ற, 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை மட்டும் நைட்டில் மட்டும் வருவேன், அதுக்கு மட்டும் வருவேன், பகலில் மட்டும் ஃபோனு பண்ணி பட்டம்மா பூச்சம்மா தங்கம்மான்னுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அவ்வளோதான் ஃபோனை வச்சுருவேன். லூஸு, அப்புறம் எதுக்குடா வர்ற, அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு வருவேன், 2 நாள் 2 நாள் நடக்க முடியாத மாதிரி பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு நம்ம சுகா வந்து செம்மையாக அடி வெளுத்து எடுத்துட்டாரு நம்ம ஜிமினா. ஐயோ புச்சமா நோ பீட்டிங் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காரு. அண்ட் இதே மாதிரி நாட்கள் வந்து அப்படியே நகருது. நம்ம ஜேகேவா என் பேபின்னுட்டு ரொம்ப ஒரு மாதிரி அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னுட்டே நினச்சிக்கிட்டாரு பிள்ளை. அண்ட் இதே மாதிரி நாட்கள் நகர நம்ம டேக்கு தான் கால் வருது. அப்படியே நம்ம டேவுமே அட்டன் பண்ணி சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு அந்த பக்கம் பேசுகிறது நம்ம ஜேகேவுடைய அப்பா. டே, ஜேகேக்கு இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து பர்த்டே வருது இல்லையா அப்படின்னா, ஆமாம் அங்கிள் சொல்லுங்கள், கொஞ்சம் அதை பார்ட்டி மாதிரி கொஞ்சம் பெருசு செலிப்ரேட் பண்ணலாமாப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவுடைய அப்பா சொல்ல. அங்கிள் எனக்கும் புரியுதுப்பா, ஏன்னா மேரேஜே நம்ம சிம்பிளாக முடிச்சிட்டோம், இப்போது உன்னை யாருக்கும் இன்ட்ரோ கூட பண்ணலை, நம்ம ஜேகேக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு கூட யாருக்கும் தெரியாது, இப்போ அதை பார்ட்டியில் வச்சு எல்லாருக்கும் சொல்லிடலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவுடைய அப்பா சொல்ல. ஓகே அங்கிள் நோ ப்ராப்ளம், நான் கண்டிப்பாக நான் ஜேகேவை கூட்டிகிட்டு அங்கே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த 2 நாளுமே போயிடுச்சு. இப்போது பர்த்டே அன்னைக்கு தான் நம்ம ஜேகேவா அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்ருக்காரு. இன்றைக்கி எனக்கு பர்த்டே அப்படின்ட்டு நிறைய கேக் வரும், நிறைய சாக்லேட்ஸ், நிறைய ஐஸ்கிரீம்ஸ், நிறைய புது கிஃப்ட்ஸ், நிறைய புது ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு இடத்துல பிள்ளை தங்கலையே. டேய் மாமா அப்படின்னா, என்னம்மா அப்படின்ட்டு நம்ம அந்த ரஃப்பான வாய்ஸ், அந்த டீப் வாய்ஸ் எல்லாமே வந்து நம்ம டேக்கு அந்த மாஃபியா பிளேஸில் மட்டும்தான் வரும். நம்ம ஜேகே கிட்ட குழந்த வாய்ஸ் தான் வரும். என்னடா பண்ணுற, சீக்கிரம் வந்து எனக்கு ரெடி பண்ணு வா அப்படின்னா, அதோ வரேம்மா அப்படின்ட்டு நம்ம டேவுமே அவளே அழகாக போயிட்டு நம்ம ஜேகே விட்டு ரெடி பண்ணிவிட்டு அந்த பார்ட்டிக்கு தான் கிளம்புறாங்க. ஜிமின் சுகா 2 பேருமே டேரெக்டாக அந்த பார்ட்டிக்கு வந்துடுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இப்போது நம்ம டேக்குக்கு தான் அப்படியே ரெடி ஆகிட்டு அழகாக வந்து கிளம்புறாங்க அந்த பார்ட்டிக்கு. உள்ளே என்டர் ஆகும்பொழுது அவ்வளோ பெரிய பார்ட்டி, இந்த என்ட்ரன்ஸ்லாம் அவ்வளோ நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்துருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து நம்ம டேவுடைய கார் தான் போகுது.
அப்படியே வந்து நம்ம ஜெக்கி வந்து க்யூட்டாக அழகாக இறக்கி கூட்டிகிட்டு வராங்க கையை பிடிச்சி. அண்ட் அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம ஜேகே 2 பேரையும் தான் அப்படியே வந்து திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டு, இது நான் பிஸ்னஸ் மேன் தானே, யங்கஸ்ட் பிஸ்னஸ் மேன், ஜேகே என்ன பண்ணுறாங்க அவங்க கூட அப்படின்ட்டு ஒரு மாதிரி எல்லோரும் வாய் திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே போயிட்டு நம்ம டேவுடைய பேரண்ட்டும் அங்கே இருக்காங்க, நம்ம ஜேகே பேரண்ட்டும் இருக்காங்க. அப்படியே 2 பேரும் போயிட்டாங்க. ஸ்டேஜில் தான் நிற்க ஜேகே அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாரு. என் பையன் ஜேகேக்கு இன்றைக்கி பர்த்டே, அந்த பர்த்டே பார்ட்டிக்கு தான் நான் உங்கள் எல்லாரையுமே இன்வைட் பண்ணேன். அண்ட் அதோட ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணணும். யங்கஸ்ட் பிஸ்னஸ் மேன் இருக்கார் இல்லையா, கிம் தயாங், அவருக்குமே என் பையனுக்கும் 2 மந்த்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் கல்யாணம் பண்ணோம். அப்போ எங்களால் வேறு யாரையும் இன்வைட் பண்ண முடியல, சிம்பிளாக கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம். இப்போது அந்த மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய பார்ட்டி வச்சேன். இதுதான் என்னுடைய சன்னின்லா அப்படின்ட்டு அப்படியே நம்ம தேவை தான் காட்டுறாங்க. நம்ம ஜேகேக்க ஒரே குஷி. அங்கே இருக்க எல்லாருமே கை தட்டுறாங்க. அதில் ஒரு கூட்டம் பார்த்தா அவ்வளோ முறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கு. அப்படியே அந்த பார்ட்டியும் நடந்துகிட்ருக்கு. கேக் கட்டிங், அப்புறம் அந்த gift கலெக்ட் பண்ணுறது எல்லாமே அப்படியே முடியுது. அண்ட் இதே மாதிரி அந்த பார்ட்டி எண்ட் ஆகிற டைமில் அப்படியே வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து நம்ம ஜேகேவுடைய அப்பாவை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தாக்க உங்கள் பையனுக்கு எங்கள் எல்லாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருப்ப, அதுவும் அந்த பிஸ்னஸ் மேனுடைய பையன், யங்கஸ்ட் பிஸ்னஸ் மேனுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க, எங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா? சரி பரவாயில்ல, அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது அந்த சொத்து முழுக்க எனக்கு தான் வேணும். இப்போது உன் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டல, உங்கள் சொத்து முழுக்க எங்களுக்கு தான் வேணும். சரி பாகமாக எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துரு, நான் உங்களை விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகேவுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவருடைய தம்பிங்க அப்படின்னாக்க இந்த சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அண்ணா தம்பி, அவங்க தான். நம்ம ஜேகேவுடைய அப்பா வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரே பிள்ளை. இந்த சித்தப்பா பெரியப்பா பசங்க, அந்த கசின்ஸாலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இந்த மாதிரி ரொம்ப வந்து நம்ம ஜேகேவுடைய அப்பாவை டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பாங்க சொத்து ப்ராப்ளம்காக. அவங்க தான் வந்து கார் வச்சு நம்ம ஜேகேவை கிட்னாப் பண்ணிவிட்டு அவங்கள வந்து கொலை பண்ணவும் ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. அது எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான், லைக் கொலை பண்ண ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் ஆக்சிடெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, அப்புறம் கில் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. அது எல்லாத்துலேருந்து நம்ம ஜேகேபே காப்பாற்றிருப்பாங்க அவங்க அப்பா. அதுவும் நம்ம டேவுடைய ஹெல்ப்பால் தான் வந்து காப்பாற்றிருந்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டேக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க யாருக்குமே தெரியாது நம்ம டே வந்து மாஃபியா அப்படின்ட்டு. பட் அந்த இடத்துல நம்ம ஜேகேவை கடத்தி வச்சுருக்கும் பொழுது அந்த மாஃபியா தான் வந்து காப்பாற்றினாங்க. நம்ம ஜேகேவை ஆக்சிடெண்ட் பண்ணும்போது அந்த மாஃபியா தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியும். அந்த மாஃபியா கிட்ட நீ டீல் பேசிட்டு இப்போ நீ எங்களுக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மாதிரி சண்டை பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ மட்டும் நீ அந்த சொத்து முழுக்க எனக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோ, இதே இடத்துல உன் பையனும் சரி உன் மருமகனும் சரி கொலை பண்ணக்கூட நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சொத்து வேணும் அப்படின்ட்டு ரொம்ப மிரட்டிகிட்ருக்காங்க. அண்ட் இதே மாதிரி அந்த பார்ட்டியுமே அப்படியே முடியுது. பட் இது எல்லாத்தையுமே நம்ம டே வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டாரு. நம்ம ஜேகே அப்பா கிட்ட வந்து அவங்க பேசினது எல்லாத்தையுமே அவர் நோட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பார். அன்னைக்கு டே அப்படியே முடியுது. அண்ட் அப்படியே அவங்களும் வந்து கிளம்பி போயிருந்திருப்பாங்க. அண்ட் இப்போது அவங்க வந்து நம்ம ஜேகேவை ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னாக்க, மாஃபியா இருக்கார் இல்லையா நம்ம டே, அவருக்கு வந்து மாஃபியா சைடில் வந்து வீணிட்டு தான் பேர். அவர் வந்து ஹெல்ப்புக்கு வருவார். இப்போது அவருக்கு ஆப்போசிட் எனிமி யார் இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தா அது ஃபெலிக்ஸ் கூட வந்து அவங்க எப்படியாச்சும் கூட்டணி சேர்ந்து அந்த சொத்து மொத்தமாக வந்து அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு அந்த சொத்து மொத்தமும் வந்து ஆட்டையை போடணும். அதுதான் அவங்களுடைய பிளான். இவங்களுமே போயிட்டு எப்படியோ ஒன்று அப்படின்ட்டு கையில் விழுந்து நம்ம ஃபெலிக்ஸ் கூட வந்து அப்படியே ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுமே வந்து நம்ம ஃபெலிக்ஸுமே ஓகே, இப்போது அந்த பையன் மேலே கையை வச்சா அந்த வரானா, அப்போ சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்படியே பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணலான்னுட்டு அப்படியே பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது தான் ஒரு நாள் பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த நம்ம டேவுடைய வீட்டை சுற்றி அப்படியே வந்து அந்த காட்ஸு இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது நம்ம டே தான் மாஃபியா அப்படின்ட்டு. நம்ம ஃபெலிக்ஸுக்குமே வந்து தெரியாது. ஏன்னா எப்போவுமே நம்ம டே வந்து மாஸ்க் போட்டு தான் இருப்பார்.
இப்போது அந்த வீட்டை சுற்றி காட்ஸு அவங்க இவங்க இருக்கிறது எல்லாமே நம்மகிட்டே வந்து நோட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. ஒரு நாள் வந்து நம்ம ஜேகேக்கு வீட்டில் இருக்கவே ஒரு மாதிரி ரொம்ப சஃபிகேட்டிங்காக இருக்கும்ல, இவ்வளோ நாளைக்கு வீட்டில் இருக்கிறதுன்னுட்டு. புள்ள ஓடி ஆடுற புள்ள வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா எப்படி? அவர் பாட்டுக்கு நான் வெளியில் போகிறேன் அப்படின்ட்டு ஒரு 4, 5 பாடி கார்ட்ஸை மட்டும் கூட்டிகிட்டு வெளியே ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு மாலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இது அதுன்னிட்டு பையா வந்து பேக்காக வாங்கி பாடிகார்ட்ஸ் கையிலேயே ரொப்பிட்டுருக்காரு. இதே மாதிரி அந்த கார் பார்க்கிங் இந்த பார்க்கிங் லாட்டில் மாலில் அப்படின்னா கூட்டமாக இருப்பாங்க இல்லையா? இப்போது காலியான இடம் எது அப்படின்னாக்கா பார்க்கிங் லாட் தான். இப்போ அந்த இடத்துல வச்சு எப்படியாச்சும் நம்ம ஜேகேவை கிட்னாப் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு அவங்க பிளானும் போட்டுட்டாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம ஜேகே அப்படியே அந்த பார்க்கிங் லாட் கிட்ட வர வர அப்படியே ஒரு கார் வந்து ரெடியாக ஆனில் இருக்குது. அவர் வரும்பொழுது அந்த கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே நம்ம ஜேகேவை கிட்னாப் பண்ணிட்டாங்க. அந்த காட்ஸுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னுட்டே தெரியல. டேவுடைய காட்ஸுக்கெல்லாம் அப்படியே ஃபோன் பண்ணி நம்ம டே கிட்ட சொல்ல அவ்வளோதான். நம்ம டே வந்து இந்த பிஸ்னஸ் பார்த்து முக்கியமான மீட்டிங்கில் இருந்திருப்பார், பிஸ்னஸ் மீட்டிங்கு. அதெல்லாம் அப்படியே பாதியிலே விட்டுட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜேகேவை தேட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஜேகே அவருக்கு எங்கே போய் தேடுறது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல. அந்த நேரத்தில் தான் நம்ம ஜிமின் வந்து பொறுமையாக இருடா அப்படின்னா, எப்படி பொறுமையாக இருக்க சொல்கிற? என் பொண்டாட்டி அவன் கடத்தி வச்சுருக்கான். அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் என் ஒய்ஃப் மேலே கையை வைக்க அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் நம்மட்டே வந்து ஒரு கோவத்தில் இருக்கும் பொழுது இந்த புத்தி வேலை செய்யாதுல்ல, அந்த மாதிரி கோவத்தில் பயங்கரமாக ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காரு. பொறுமையாக இரு, கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எப்படி கண்டுபிடிக்க? இன்னும் ஒரு ஃபோன் கால் கூட எனக்கு வரல. கிட்னாப் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 1 ஹாருக்கு மேலே ஆயிடுச்சு. என் ஜேகே அங்கே என்ன பண்ணுறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்மட்டே சொல்ல. பொறுமையாக இருடா. உனக்கு ஞாபகம் இருக்கா, நானும் சுகாவும் உனக்கும் டேக்கும் ஒரு கப்பல் செயின் வாங்கி கொடுத்தோமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆமாம், நீங்கள் 2 பேரும் அது கழுத்தில் போட்டு தானே இருக்கீங்க? ஆமாம். அதில் நான் ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன? இதை பாரு, என் கழுத்துலேயும் இருக்குது, இதே மாதிரி சுகா கழுத்துலேயும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் சொல்கிறாரு. என்ன இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா எனக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி ஜேகே ஒரு தடவை கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னல, அதுதான் சேஃப்டிக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் உங்கள் 2 பேருக்குமே அது மாதிரி ப்ரெசன்ட் பண்ணேன். எங்கள் 2 பேருக்கும் இதே மாதிரி நாங்கள் வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டோம். அது இப்போ நல்லா யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஜிமின் சொல்ல தேங்க்யூ ஸோ மச் ஜிமின் அப்படின்ட்டு அப்படியே லேப்டாப் எடுத்து அப்படியே வந்து அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளேஸுமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எங்கே அப்படின்னாக்கா அவங்க வந்து டைரெக்டாக ஃபெலிக்ஸுடைய பேஸ்மெண்ட் இருக்கும் இல்லையா, அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க நம்ம ஜேகேவை. அப்படியே வந்து சேரில் கட்டி போட்டு தான் வச்சுருக்காங்க. இவங்களுமே வந்து அப்படியே அவங்களுடைய ஆட்களோட அந்த இடத்துக்கு போக பார்த்தா நம்ம ஜேகேக்கு லிப்ஸில் இருந்து அப்படியே ப்ளீடாக வந்துட்டுருக்கு. ஏன்னா அடிச்சிருப்பாங்க கன்னத்தில் பிள்ளைய. அப்படியே வந்து எப்படியாச்சும் அவங்ககிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஜேகேவை கையெழுத்தே போட மாட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க அப்பா மொத்த சொத்துமே இப்போ ஜேகே பேரில் மாற்றிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு இல்லையா நம்ம ஜேகேக்கு, அதனால் அவர் பேருக்கு மாற்றிருப்பாங்க. இப்போ அவர்கிட்ட கையெழுத்து வாங்கியே ஆகணும் அவங்க எல்லாருமே. இப்போ அவர் கையெழுத்து போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் வந்து அடிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி டைமில் தான் வந்து இப்போது அதில் வந்து நம்ம ஜேகேவுடைய பெரியப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம ஜேகேவை அப்படியே கணத்தில் பலார்னு அரையலான்ட்டு கையை வாங்க, அந்த கையில் வந்து ஒரு புல்லட் வந்து பாயுது. அவ்வளோதான். அப்படியே அந்த கையை பிடிச்சிட்டு அவர் கத்துறாரு. அண்ட் இப்போ தான் நம்ம டே உள்ளே என்டர் ஆகுறாரு. அப்படியே மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு பிளாக் அண்ட் பிளாக் தான். அப்படியே ஒரு மாதிரி மாஸ் என்ட்ரி கொடுக்க நம்ம ஜேகேவா வாயில் வந்து அந்த டேப்லாம் போட்டு ஒட்டியிருக்காங்க பிள்ளைக்கு. அப்படியே வந்து பார்த்துட்டு அழுவே ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஜேகே அழுவ நம்ம டே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறாரு. நம்ம ஜிமினா டேய் மாப்பிள்ள கன் மாதிரி கண்ட்ரோலாக இரு அப்படின்ட்டு பின்னாடி இருந்து சொல்ல. ஓகே அப்படின்ட்டு அப்படியே வந்து அங்கே இருக்க அவங்க பேரண்ட் இருக்காங்க இல்லையா, அவன் ஜேகேவுடைய பேரண்ட்டுமே தான் அப்படியே கிட்னாப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே அவங்களுமே வந்து அப்படியே நம்ம டேவுடைய காட்ஸ் தான் போயிட்டு அந்த கட்டெல்லாம் கழட்டி விட்றாங்க. ஏன்னா கொஞ்சம் பேரை வந்து கில் பண்ணிட்டாங்க. ஃபெலிக்ஸுடைய கேங்கில் இருக்கிற அந்த காட்ஸை அவங்களுடைய பிரதர்ஸ் இருக்காங்க, மீன்ஸ் அவங்க எனிமி இருக்காங்க இல்லையா ஜேகேவுடைய ரிலேட்டிவ்ஸு, அவங்களையுமே வந்து அப்படியே வந்து கன் பாயிண்டில் நிற்க வச்சுருக்காங்க. இப்போது ஃபெலிக்ஸையும் அப்படியே கன் பாயிண்டில் தான் நிற்க வச்சுருக்காங்க. ஃபெலிக்ஸா எப்படி அவங்க இந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க, இது ரொம்ப சீக்ரெட்டான பிளேஸ் ஆச்சு அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் குழம்பிட்டுருக்காரு.
அண்ட் இப்போது எப்பவும் போல தான் நம்மகிட்டே அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக வந்து சேரில் உட்கார நம்ம ஜேகேவா அப்படியே அழுதுகிட்டே வந்து லூஸு எவ்வளோ நேரம்டா உனக்கு இங்கே வர்றதுக்கு அறிவே இல்லை உனக்கு இப்போ கூட அந்த வேலை தான் முக்கியம் இல்லை மென்டல் அப்படின்ற மாதிரியெல்லாம் திட்ட ஃபெலிக்ஸ் அப்படியே ஃப்ரீ சைட் நின்றுட்டுருக்காரு. என்ன இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அந்த மாஃபியாவா அப்படின்ட்டு. இந்த பக்கம் நம்மட்டேவா பேபி சாரிடா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிக்க சாரிடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் மாஸ்க் போட்டிருக்காரு இல்லையா, இப்போ வந்து மாஸ்க் போட்டிருக்காரு, அதனால் மாஃபியாவாக தெரியும். இப்போ மாஸ்க் கலட்டினா தானே டேன்னு தெரியும் எல்லாருக்கும். என்ன மாஃபியா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கா. பைத்தியம் உனக்கு டிவோர்ஸ் தான், பிரேக்கப் போடா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நம்ம ஜிமின் கத்திட்டு இருக்காரு. நம்ம டேவா சாரிடி அப்படின்னா சரி வா 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 அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக நம்ம டே வந்து நம்ம ஜேகேவை கூப்பிட்டு அப்படியே மடியில் உட்கார வச்சுக்க. ஃபெலிக்ஸா ஒரு நிமிஷம் கதி கலங்கிட்டார். என்ன இவன் கட்டின புருஷனை வச்சுக்கின்னு இவன் மடியில் போய் உட்காந்துட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நினச்சிட்டு இருக்க. என்ன ஃபெலிக்ஸ் என் பொண்டாட்டியே கடத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணுற போல அப்படிங்கிற மாதிரில கேட்க. இங்கே பாருவி, நான் உன் ஒய்ஃபெல்லாம் ஒன்றும் கடத்தலை, அவங்க ஏதோ கேட்டாங்க ஹெல்ப்பு, அதுதான் நான் பண்ணேன் அப்படின்னா. ஓ அப்போ இது யாரா என் ஒய்ஃப் இல்லாமல் அப்படின்னா? அது கிம் தேயங்குடைய ஒய்ஃபு. அப்போ நான் யாரா அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக நம்ம டே தான் அந்த மாஸ்க்கு கலட்ட. ஹே டே கிம் தேயாங். ஆமாம் வியும் நான் தான், கிம் தேயாங்க நான் தான், இதோ என் பேபியோட ஹஸ்பண்டும் நான் தான் அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக நம்ம ஜேகேவுடைய கண்ணத்துக்கு போடா இடியட் அப்படின்ட்டு நம்ம ஜேகே வேற சாரிடி பேபி அப்படின்ட்டு அப்படியே கண்ணத்தில் கிஸ் பண்ண. மாப்பிள்ள நோ ரொமான்ஸ்டி அப்படின்ட்டு நம்ம ஜிமினவர் அங்கேருந்து சொல்லிகிட்டு இருக்காரு. சரி நான் என் பேபியை கூட்டிகிட்டு போகிறேன், நீ முடிச்சுட்டு வரியா, ஃபெலிக்ஸை வந்து நம்ம ப்ளேஸ் கூட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓகே ஜிமன் என்னடா இதோ என் பேபியை அடிக்க மாதிரி கையை வாங்கினானே, இதுங்க எல்லாத்தையும் கட்டி போட்டு வையே, நான் வந்து கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படிங்கிற மாதிரி நம்ம டேஸ்ட் சொல்ல. ஓகே டீல் அப்படின்ட்டு நம்ம ஜிமினுமே அந்த காட்ஸ் எல்லாம் கில் பண்ணிவிட்டு மீதி ஃபெலிக்ஸு நம்ம ஜேகேவுடைய ரிலேட்டிவ்ஸு இவங்க எல்லாரையுமே அப்படியே வந்து அவருடைய பேஸ்மெண்ட் இருக்கார் இல்லையா, டேவுடைய பேஸ்மெண்ட்டுக்கு அப்படியே வந்து கட்டி கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேவா அப்படியே டம்முன்னுட்டு நம்ம டேக்கு தான் அடி விழுகுது. சாரிடின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு நம்ம டே. போடா பிரேக்கப் டைவர்ஸ் அப்படி இப்படிங்கிற மாதிரி புள்ள அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டுச்சுல்ல, அந்த மாதிரி தான் அழுதுட்டுருக்கு. சாரின்னுட்டு அப்படியே ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் அப்படியே அன்றைக்கி நைட்டுமே ஆகுது. மெதுவாக அப்படியே டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபுட்டெல்லாம் கொடுத்து அப்படியே தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நம்ம எந்திரிக்கிறாரு பெட்டில் இருந்து. அப்பா என் பேபி தூங்கிறதுக்குள்ளே என் பாடு 16 எடுத்து போல் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணி அவருடைய பிளாக் ஷூட் எல்லாத்தையும் எடுக்கிறாரு. மாஃபியா டேவாக மாறாரு பிள்ளை. அப்படியே மாறிட்டு நான் வர வரையும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காட்ஸு மைட்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறாரு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு தான். அங்கே போயிட்டு நம்ம ஜேகே மேலே யாரெல்லாம் கையை வச்சாங்களோ அவ்வளோ பனிஷ்மெண்ட், ஒருத்தரையும் உயிரோட விடலையே. ஏன்னா நம்ம ஜேகே நைட் ஃபுல்லாக தூங்குவாருன்ட்டு நம்ம டேக்கு நல்லாவே தெரியும். என்ன தூக்க மாத்திரை கொடுத்துருப்பாங்க, பெயினாக இருக்குது, அடித்தது வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அழுதுருப்பார். அதுக்காகவே தூக்க மாத்திரை கொடுத்துருப்பாங்க டாக்டர்ஸு. அதனால நம்ம ஜேகே எந்திரிக்க மாட்டாருன்ட்டு ஒரு தைரியத்தில் நம்ம டே வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக செம்மையாக வந்து பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து அந்த விடிய காலை ஒரு 4 ஆகிட்டு அப்படியே வீட்டுக்கு வர நம்ம ஜேகே இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கார். போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நம்ம ஜேகே பக்கத்தில் தான் வந்து நம்ம டே படுக்கிறாரு. சாரி பேபி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அப்படியே பேக் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நெக்கில் தான் கிஸ் பண்ணுறாங்க. போடா அப்படின்ட்டு தூக்கத்தில் கூட நம்ம ஜேகே ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டாக பேசிக்கிட்டு அப்படியே திரும்பி படுத்து நம்ம டேவா அப்படியே சேர்த்து ஹக் பண்ணுறாரு. நம்ம டேவா அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நீ என் பேபியாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னாக்கா நம்ம ஜேகே வந்து பிறக்கும் பொழுது நார்மலாக தான் இருந்திருப்பார். ஒரு 5 வயசில் பிள்ளை வந்து படியிலேருந்து இறங்க தெரியாமல் இறங்கி அப்படியே ஒரு மாதிரி படியிலேருந்து வந்து கீழே கால் நழுவி விழுந்து அந்த ஸ்டெப்ஸில் வந்து தலையில் அடிபட்டு தான் பிள்ளைக்கு வந்து அந்த பேபியாகவே
அந்த குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அந்த லிட்டில் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகியிருக்கும் நம்ம ஜேகேக்கு. அப்போத்துலேருந்து வந்து நம்ம ஜேகே இதே மாதிரி தான் இருக்கார். இப்போவா பிள்ளைக்கு 21 வயசு ஆகிட்டு, கல்யாணமும் ஆகிட்டு, இப்போ நம்ம ஜேகே இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எதுக்கு அவனுக்கு சொத்து அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ் எல்லாம் அந்த சொத்தை கொடு சொத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி ஓவர டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த டைமில் தான் வந்து பிஸ்னஸ் பார்ட்னருடைய பையன் தான் நம்ம டே பிஸ்னஸ் மூலியமாக தான் அப்படியே ஒரு மாதிரி அவங்க வந்து ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை ஷேர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது தான் நம்ம டேயோடைய அப்பாவுமே வந்து அப்படியே வந்து நம்ம டேயோடைய அப்பாவும் இந்த மாதிரி சொல்லி, இந்த மாதிரி தான் என் பையன் மாஃபியா, அண்டர் வேர்ல்டு மாஃபியா என் பையன், நீங்கள் வேணால் தாராளமாக என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, என் பையன் நல்லா பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம டேக்குமே வந்து நம்ம ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கோம். ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்க வாழ்க்கையில் ரொம்ப க்யூட்டாக ஒருத்தர் இருந்தாக்க எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்ம டேக்கு கிடைச்சது தான் நம்ம ஜேகே. அண்ட் நம்ம ஜேகேவை நம்ம டேக்குன்னா அவ்வளோ பிடிக்கும். பார்த்த ஃபஸ்ட்டு சைட்லேயே ஒரு மாதிரி நம்ம டேக்கை நம்ம ஜேகேவை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி ஒரு மாதிரி க்யூட்டாக நம்ம ஜேகே பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் அவருமே வந்து அந்த மேரேஜுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பார். அந்த மேரேஜுக்கு முன்னாடி தான் அந்த கிட்னாப்பிங்கு, அந்த ஆக்சிடெண்ட் எல்லாமே நடந்திருக்கும். அண்ட் அதில் எல்லாமே சேவ் பண்ணது நம்ம டே தான். அண்ட் அதுக்கப்புறம் தான் மேரேஜ் முடிச்சிருக்கோம். மேரேஜுன்ட்டு தெரிஞ்சாக்கா அதையும் நிறுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அதை ரொம்ப சீக்ரெட்டாக ரொம்ப யாருக்குமே தெரியாமல் ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சிருப்பாங்க. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக லைஃப் போயிட்டுருக்கு நம்ம டேக்கும் நம்ம ஜேகேக்கும். நம்ம டேவுடைய ஆசை என்ன அப்படின்னாக்கா, லைஃப் லாங் நான் ஜேகே என்கிட்ட இதே மாதிரி பேபி மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம ஜிமின் வந்து கேட்டிருப்பாரு, இன்கேஸ் நம்ம ஜேகேக்கு பழையபடி ஞாபகம் நம்மளை மாதிரி நார்மலாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. நம்ம டேக்கு அதுக்கு உண்டான வார்த்தை இருந்திருக்காது. ஏன்னா எந்த வேர்ஷனாக இருந்தாலும் நம்ம டேக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி பேபி மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு அந்த லவ் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பேபியாக இருக்கிறது நம்ம டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது சொல்லியிருப்பார், எப்படி இருந்தாலும் என் ஜேகே என் கூட இருந்தால் போதும் அப்படின்ட்டு. அண்ட் இது எல்லாமே நடிச்சு பார்த்துக்கிட்டு நம்ம டே அப்படி இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ ஜேகே அப்படிங்கிறாரு. நம்ம ஜேகேவுமே அப்படியே தூக்கத்தில் லவ் யூ டே லூஸு மாமா அப்படின்ட்டு தூக்கத்துலேயும் கத்துறாரு. நம்ம டேவா சிரிச்சிட்டு ஆமாம் லூஸு மாமா தான் அப்படின்ட்டு அப்படியே சேர்த்து ஹக் பண்ணுறாரு. அண்ட் இதோட வந்து ஹாப்பி எண்டிங்காக இந்த ஸ்டோரி எங்கேயே முடிக்கிறேன்டா. ஓகேவா, எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர்.